இந்த சேனலில் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே என் பர்சனல் வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை பேஸ் பண்ணுது. இட் டஸ் நாட் ரெப்ரசன்ட் எனி ஆர்கனைசேஷன் அண்ட் மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். திஸ் கண்டென்ட் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷனல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸஸ் ஒன்லி. யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. ஹாய் ரீடர்ஸ், எனக்கு பிடிச்ச எல்லா புக்கோட ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த சேனலில் போடுவேன். ஸோ இஃப் யூ லவ் புக்ஸ் லைக் மீ, ப்ளீஸ் மேக் ஷூர் டு லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த மந்த் படித்த எல்லா புக்ஸோட ரிவ்யூஸ் போட போகிறேன். அதில் குட், பேட் அண்ட் நான் எதை படிக்க முடியல அப்படின்ற வீடியோஸ் எல்லாமே நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் புக் த கேர்ள் வித் த டிராகன் டேட்டூ. இது ஸ்டேக் லார்சன் அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு. இந்த புக் மில்லேனியம் அப்படின்ற ஒரு சீரீஸோட ஃபர்ஸ்ட் புக். லார்சன் மொத்தம் 10 புக் பப்ளிஷ் பண்ணலான்னு பார்த்தாரு அண்ட் 3 புக்ஸ் எழுதி வச்சுருந்தாரு. பட் அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் இறந்ததுனால ஃபர்ஸ்ட் 3 புக்ஸ் மட்டும் தான் அவர் பப்ளிஷ் பண்ண மாதிரி கணக்கில் வரும். மீதி எல்லாமே டேவிட் லாங்கர் கிரான்ஸ் அப்படின்றவர் தான் எழுதியிருக்கிறாரு. இந்த புக் ஸ்வீடிஷ் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ண புக்கு. இந்த புக்கோட கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸ்வீடனில் நடக்கிற ஒரு கதை தான் இது. ஹாரியட் வேங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணக்கார பொண்ணு, அந்த பொண்ணு இப்போ காணாமல் போயிடுது. அதை தேடுறதுக்காக அவங்களோட அங்கிள் ஹென்ரிக் வேங்கர்ன்றவர் 20 இயர்ஸ் மேலே எல்லா இடத்துலையுமே போய் அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சர்ஸ்லாம் அவர் போட்டிருப்பாரு. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அப்சஸ் ஆகிற அளவுக்கு அவர் எல்லா இடத்துலையும் போய் அதை சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. அண்ட் இது ஒரு அப்சஷனாகவே ஆகிடும். அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ஏன் இவர் இன்னும் அதை பிடிச்சிட்டு இருக்காரு 20 இயர்ஸ் ஆஃப்டரும், அந்த பொண்ணு இறந்துட்டு இருக்கோம் அப்படின்ற லெவலுக்கு இது போயிடும். ஈவன் ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு அப்புறமும் அவர் ஸ்டில் சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு எங்கே, ஹாரியட் எங்கே அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைமில் மைக்கேல் ப்ளூம்குவிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் கிட்ட இந்த மாதிரி இந்த கேஸை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்கள் தேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் 1 இயர்க்குள்ளே நீங்கள் தேடிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய காசு தரேன், அவளை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நான் நிறைய காசு தரேன். அண்ட் இப்போ உங்களால் கண்டுபிடிக்க முடியல, பட் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கனாலும் நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம மைக்கேல் ப்ளூம்குவிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அவர் ஒரு மில்லேனியம் அப்படின்ற ஒரு பப்ளிஷிங் கம்பெனியோட ஓனர். அவர் ஃப்ரெண்டோடு சேர்ந்து அவர் பண்ணிட்டு இருப்பார், கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் அந்த கம்பெனி ஒரு லா சூட்னால ஃபுல்லாகவே பேங்க்ரப்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக போனது தான் இந்த இன்வெஸ்டிகேஷன். பட் அதில் போய் அவர் அவர் லைஃபே மாட்டிக்கிட்ட மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த டைமில் தான் நம்ம ஹீரோயின் வருவாங்க, லிஸ்பெத் சாலண்டர் அப்படின்றவங்க. இவங்க தான் ஒரு ஹேக்கர். இவங்க தான் இந்த புக்கில் டைட்டிலில் இருக்கிற த கேர்ள் வித் த டிராகன் டேட்டூ அப்படின்றவங்க. இந்த மாதிரி மைக்கேல் ப்ளூம்குவிஸ்ட் நிறைய ஹாரியட்டை தேடும் போது அவருக்கு நிறைய சீக்ரெட்ஸு, சொல்லக்கூடாத விஷயங்கள் அது எல்லாமே நிறைய தெரிய வரும். அண்ட் அவர் லைஃபே கிட்டத்தட்ட டேஞ்சரில் போய் முடிகிற லெவலுக்கு அவர் லைஃப் போயிடும். செகண்ட் புக் த ஃபேமிலி அப்ஸ்டர்ஸ். தேர்டு புக் த ஃபேமிலி ரிமைன்ஸ். இது ரெண்டுமே லிசா ஜுவல் தான் எழுதுனாங்க. இது ஒரு டுவாலஜி, அதனால ரெண்டுமே கண்டினியூஸாக ஒரு சீரீஸ் மாதிரி கணக்கு வரும். ஃபேமிலி அப்ஸ்டர்ஸில் லிபி ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு பொண்ணோட கதை தான் வரும். இதில் லூசி அண்ட் ஹென்ரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 பேரோட பெர்ஸ்பெக்டிவ் வரும். அவங்கள பற்றி இப்போ நம்ம அவ்வளோவா பார்க்க வேணாம். லிபி ஜோன்ஸ்க்கு அவளோட 25th பர்த்டே அப்போ அவளுக்கு ஒரு லெட்டர் வரும். இந்த மாதிரி உங்களோட பர்த் பேரண்ட்ஸ் உங்களுக்காக சொத்து விட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு லண்டனுக்கு நடுவில் ஒரு வீடு உங்களுக்காக இருக்குது, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ரொம்ப பிரம்மாண்டமான வீடு உங்களுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ அவளும் ரொம்ப ஆவலாக போய் பார்ப்பா அந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவளோட பர்த் பேரண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவாள். அங்கே போகும்போது தான் அவளுக்கு தெரியும் இந்த வீட்டில் நிறைய டார்க்கான நிறைய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்போ கூட அவளுக்கு ஃபுல் ஸ்டோரி தெரியாது. இவளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த வீட்டில் ஒரு குழந்தை சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். அதுக்காக போலீஸும் உள்ளே போய் பார்க்கும்போது கிச்சனில் 3 பேர் இறந்துருப்பாங்க. சூசைட் பேக்ட் பண்ணி இறந்துருக்க மாதிரி சைடில் ஒரு சூசைட் லெட்டர் இருக்கும். அண்ட் மேலே ஒரு நர்சரி ரூமில் போய் பார்த்தா லிபி ஒரு 10 months பேபியாக ரொம்ப ஹெல்த்தியாக இருந்திருப்பான். அண்ட் யாரோ ஒருத்தங்க அப்போ தான் அவளுக்கு கேர் எடுத்துகிட்டு போன மாதிரி இருக்கும். ஸோ ஹென்ரி, லூசி, லிபி இவங்களோட லைஃப் எப்படி டேங்கிள் ஆகுது அப்படின்றது நம்ம இந்த கதையில் பார்க்கலாம். த ஃபேமிலி ரிமைன்ஸ் மீதி அந்த கதை ஃபுல்லாகவே வரும். ஹென்ரி, லிபி, லூசியோட ஃபுல் ஸ்டோரி அப்படி கண்டினியூவேஷன் வரும். அவங்களோட ஃபர்ஸ்ட் புக்கில் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ அந்த மிஸ்ட்ரிலாம் சால்வ் ஆகிட்டு மீதி இந்த புக்கில் போய்கிட்டு இருக்கும்.
4th புக் இஃப் வி வேர் வில்லன்ஸ். இது வந்து எம்எல் ரியோ அப்படின்றவர் வந்து எழுதியிருக்கிறாரு. இந்த புக் வந்து ஒரு டார்க் அகாடமியா புக்கு. இது வந்து நான் மோஸ்ட்டாக யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும். படிக்கும்போது போர்லாம் அடிக்கலை. பட் இது வந்து ஸ்டோரிங்க இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்கலாமோ, இன்னும் நல்லா டெலிவர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. இந்த புக்கு ஃபுல்லாகவே ஒரு ட்ராமா மாதிரி போகும். ஆக்ட் 1, சீன் 1, சீன் 2 அது அந்த மாதிரி ஃபுல்லாகவே போய்கிட்டு இருக்கும். இதில் வந்து ஆலிவர் அப்படின்றவர் தான் ப்ரொட்டகனிஸ்ட். இவர் வந்து ஒரு 10 இயர்ஸ் வந்து ஜெயிலில் இருந்திருக்கிறார். அவர் வெளியில் வரும்போது டிடெக்டிவ் கால்போன் அப்படின்றவர் வந்து நீங்கள் ஏன் ஜெயிலுக்கு போனீங்கன்னு இப்போனாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து சொல்ல மாட்டாங்க ஏன் அவர் வந்து ஜெயிலுக்கு போனாருன்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து ப்ரொலோக் அப்படின்னு சொல்லி தான் காமிப்பாங்க. இந்த ஸ்டோரியை ப்ரெசென்ட் ப்ரொலோகில் காமிப்பாங்க. மீதி எல்லாமே வந்து அவரோட ஸ்கூல் டைம்ஸில் அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கூல் டைம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 7 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஆலிவரும் ஒருத்தர். இவங்க எல்லாருமே வந்து ஃபுல்லாகவே ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் படித்து அதை வந்து ஃபுல்லாகவே ட்ராமாவாக நடத்தி அதுதான் அவங்களோட இதுவே. இவங்க வந்து எல்லாருமே தியேட்டர் கிட்ஸு. ஸோ இவங்க வந்து என்னென்னா போக 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 ஷேக்ஸ்பியரே ஒரு லாங்குவேஜாகவே அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபீலிங்ஸ் அவங்க கன்வே பண்ணணுன்னா கூட ஷேக்ஸ்பியரோட டைலாக் மூலயமா கன்வே பண்ணுறது, ஷேக்ஸ்பியரோட கேரக்டராகவே வாழ்கிறது, அந்த மாதிரி ஃபுல்லாகவே இவங்க வந்து போயிட்டுருப்பாங்க. யார் எந்த கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து கேஸ்டிங்லாம் பண்ணுவாங்கள்ல தியேட்டரில். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரே மாதிரி ரோல் தான் கிடைக்கும். இப்போது ஹீரோவாக ஒருத்தவங்க எடுத்து நடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே ஹீரோவாக தான் கிடைக்கும். ஒருத்தவங்க வில்லனாக நடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே வில்லன் தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க போய்கிட்டு இருக்கும்போது கேஸ்டிங்கோட இதை வந்து மாற்றுறாங்க ஃபுல்லாகவே. ஹீரோவாக நடிக்கிறவனுக்கு வில்லன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி மாற்றும் போது இவங்களுக்குள்ளேயே ஒரு ஈகோ ப்ராப்ளம் மாதிரி வந்து இவங்களுக்குள்ளே நிறைய ஃபைட்ஸ் வருது. ரொம்ப அவங்களுக்கு மாற்றி மாற்றி ஹர்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிற டைமில் ஒருத்தர் வந்து ஒரு பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணியில் இறந்த மாதிரி இருக்கார். ஸோ அவர் ஏன் இறந்தார், எப்படி இறந்தார், எதுக்காக ஆலிவர் வந்து ஜெயிலுக்கு போனார் அப்படின்றது வந்து நீங்கள் மீதி புக் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எந்த புக்கு என்னால் முடிக்க முடியல. நான் அவ்வளோ ட்ரை பண்ணேன் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் எடுத்து வச்சேன். பட் என்னால் கடைசி வரைக்கும் அதை முடிக்க முடியல. அந்த புக் வந்து நார்வீஜியன் வுட் பை ஹருகி முரகாமி. இந்த புக்கு வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் வந்து ரொம்ப ரீடபிள் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் நிறைய வாட்டி பார்த்தேன். லைக் ஹைலைட்ஸ்லாம் அவ்வளோ போட்டு அதே மாதிரி வந்து கோட்ஸ்லாம் நிறைய சஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க அந்த புக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இதில் வந்து எனக்கு ஒன்றும் புரியலை இந்த கதை எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ஒரு ஸ்டோரி எடுத்தோன்னா நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்ற ஒரு தூண்டுதல் நமக்கு வரணும்ல. இந்த புக்கில் வந்து அதில் சுத்தமாக இல்லை. அண்ட் ஒரு சாப்டரே 60 பேஜஸ் சம்திங் போகும்போது என்னால் அதை டக்குன்னு முடிச்சுட்டு என்னால் போக முடியாது. ஈஸி ரீட் இது இல்லை, சுத்தமாக ஈஸி ரீட் இது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த புக்கு வந்து ஒரு மாதிரி வேகாக போகுது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியவே தெரியாது, அந்த மாதிரி போகுது. ஸோ இந்த ஸ்டோரி வந்து என்னென்னா தோரு அப்படின்ற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கார். அவரும் அவர் லைஃப்பில் யாரெல்லாம் மீட் பண்ணுறாரு, அவர் லைஃப் அதனால் என்ன இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சைடில் நவோக்கோ அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களும் தோருவும் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ அவங்களோட இன்ட்ராக்ஷன்னால என்ன தோருவோட லைஃப் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு மீதி ஸ்டோரி போகும். எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்குனா த ஃபேமிலி அப்ஸ்டேர்ஸ். இந்த புக்கு பற்றி ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா லாஸ்ட் 30 சாப்டர்ஸ் சம்திங் ஆர் 20 சாப்டர்ஸ் நீங்கள் முதல்ல ஒரு பிளாட் ட்விஸ்ட்னு நினச்சி படிப்போம். நெக்ஸ்ட் சாப்டர்லேயே இன்னொரு பிளாட் ட்விஸ்ட் வந்துடும். அதுக்கு நெக்ஸ்ட் சாப்டரில் இன்னொரு பிளாட் ட்விஸ்ட் இருக்கும். தொடர்ந்து 20 சாப்டர் பிளாட் ட்விஸ்டாகவே இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக போயிட்டுருக்கும். முன்னாடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் ஒரு தடவை கூட நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு தெரியாத மாதிரி இருக்கவே இருக்காது. நெக்ஸ்ட் என்ன நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி போகும். அந்த புக்கு எடுத்துட்டோம்னா நம்மளால் வைக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும் இந்த புக்கு. பேடுன்னு சொன்னால் நான் இஃப் வி வேர் வில்லன்ஸ் தான் சொல்லுவேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு அந்த புக்கு இல்லை. நான் வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரு, டார்க் அகாடமியா அந்த மாதிரி நிறைய ஜான்ராஸ் ஒன்றா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ப்ளஸ் அதே மாதிரி ரொம்ப ட்ராமா லைன்ஸாக ஃபுல்லாக ஷேக்ஸ்பியர் லைன்ஸ் தான் இருந்தது. ஸோ என்னால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியல அண்ட் கனெக்ட் ஆக முடியல அந்த கேரக்டர்ஸோட. எல்லாருமே ஒரு மாதிரி வியர்டாகவே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போனதுனால என்னால் இவங்க இப்படி தான் அப்படின்னு கூட சொல்ல முடியாத மாதிரி சில கேரக்டர்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதனால இது வந்து நான் அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இந்த புக்கை வந்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நிறைய புக் கண்டென்ட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.